உண்மையான நட்புங்கிறது அதுதான், அந்த இதயத்தில் சொல்றது தான் உண்மையான நட்பு. வார்த்தைகளில் முரளி சார் என்னைக்கு என்னை விமர்சனம் பண்ணியிருந்தா கூட நான் வருத்தப்பட்டதே இல்லை. ஏன்னா முரளி சாரோட இதயம் என்னன்னு எனக்கு தெரியும். அவர் வாய் சில நேரங்களில் சில வார்த்தைகளை அவர் இருக்கிற பொசிஷனுக்கு அவருக்கு தலைமை பண்ணு கேரக்டருக்கு அது மாதிரி சொல்லலாம். ஆனால் ஒரு காலத்திலும் நான் என்னை விட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளருக்கு வேலை செஞ்ச இல்லை அவரோட நலனை எண்ணி அவர்களுக்காக வேலை செஞ்ச ஒருத்தர் நீங்கள் வேறு யாரும் என்னை விட பெரிய ஆளா நீங்கள் பெரியன்னா அதிகமாக ஒர்க் பண்ண கூட நீங்கள் உண்மையாக இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ சின்சியராக தமிழ் இண்டஸ்ட்ரியில் ப்ரொடியூசர்ஸ்லாம் இருந்தால் தான் இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். ப்ரொடியூசர்கிட்ட தான் அனைத்து அதிகாரமும் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு முறையும் நான் வலியுறுத்திட்டே இருப்பேன். இன்றைக்கி நான் சொல்லும்போது இப்போது ஏற்கனவே ஒரு மறுசீரமைப்பு இதுக்கு வரும்போது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் வந்தது. அதாவது படத்தில் நடிக்கிற டெக்னீஷியன் ஆர்டிஸ்டோ இல்லை படத்தில் நடிக்கிற டெக்னீஷியனோ அந்த படத்தில் நடித்து முடித்து ரிலீஸ் ஆகிற வரைக்கும் பொதுவான கருத்துக்களை, அரசியல் கருத்துக்களை, மத சார்பான கருத்துக்களை, மொழி சார்பான கருத்துக்களை வெளியிடக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் இருந்தது. அப்போ டெக்னீஷியன்ஸ் டைரக்டராக இருக்கலாம், எதுக்குன்னா எங்கள் சுதந்திரம் பறிபோதே, எங்களோட இது கருத்து சொல்லக்கூடாது, நாங்கள் என்ன அடிமைகளா? அப்படி இல்லை விஷயம். நீங்கள் ஒரு கருத்தை சொல்லும்போது அது சரியாக தவறான்னு பார்க்கறதில்ல. அவர் நடிகனா ஒரு தொழில்நுட்ப கலைஞராக நீங்கள் கருத்தை சொல்லும்போது அது உங்களை பாதிக்கிறது இல்லை, அது அந்த படத்தை பாதிக்குது. ஒரு வகையில் கமல் சார் ஒரு கருத்தை சொல்லும்போது அது பெங்களூரில் என்ன பண்ணுறாங்க, இந்த டக் லைஃபுக்கு நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம். உடனே இப்போ என்ன சகோதரர் சீமான் என்ன சொல்கிறாங்க, நான் கேஜிஎஃப் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம். இப்போது சினிமாவுக்குள்ள அரசியல் வராமல் இருந்தால் சினிமா நல்லா இருக்கும். சினிமா அது தன்னைத்தானே காப்பாற்று. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. ஒருவேளை நீங்கள் அங்கே இருக்கிற கன்னட அமைப்புகள் கமலஹாசன் சாருக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதா இருந்தால் மக்கள் நீதி மையம் இங்கே நான் ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லுங்க. அதுதான் சரியான அவர் அப்போ சரியா இருப்பார். ஆனால் நீங்கள் தமிழ் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம், அங்கே இருக்கிறவங்க தமிழ் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்றதும், பதிலுக்கு நீங்கள் எங்கே சப்போர்ட் பண்ணுறதா நினச்சி நான் கன்னட படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றதும் இன்னும் பிரிவினை தான் அதிகமாகுமே தவிர அது ஒற்றுமை வளர்க்காது. ஒருவேளை இங்கே இருக்குன்னு சொன்னால் தற்கொலை கன்னடாவில் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற இது சொன்னால் அது நல்லா இருக்கும். எப்பவுமே அரசியல் மனிதர்கள் பிரிக்கும், சினிமா மனிதர்கள் ஒன்று சேரும். இந்த சினிமாவில் ஜாதி, மதம், மொழி பாருங்க பல்வேறு. இப்போ கன்னடாவில் ஹீரோயின் வந்திருக்காங்க, கேரளாவில் ஹீரோ வந்திருக்காரு, பல்வேறு மொழியிலேருந்து பல்வேறு மதங்கள் வந்திருக்காங்க. தமிழ்நாடு பெரும்பாலும் எல்லாரையும் ஒரு அரவணைச்சு போகிற இது. இந்த இடத்துல அரசியல்வாதிங்க அரசியல் மட்டும் பண்ணிட்டு இருந்தால் போதும். தமிழ் சினிமாவில் ஏற்கனவே நிறைய பாலிட்டிக்ஸ் இருக்குது. நீங்கள் வேறு பொலிட்டிஷியன்ஸ் உள்ள வந்துட்டீங்கன்னா இந்த சினிமா இன்னும் மோசமான நிலைமை போடும். அதனால் எங்களோட வேண்டுகோள் என்னன்னா, குறிப்பு ஏற்கனவே நாங்கள் நடிகர்களுக்கோ இல்லை மற்ற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கோ ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்கோம். தயவு செய்து உங்களோட கருத்துக்களை படம் முடிஞ்ச பிறகு நீங்கள் சும்மா இருக்கும்போது இல்லை அரசியலுக்கு போயிடுங்க. மொத்தமாக நீங்கள் சினிமாவில் இருந்துட்டு சொல்லும்போது சினிமாவும் பாதிக்குது. அது ஒரு ப்ரொடியூசர் பண்ணும்போது ப்ரொடியூசர் ஒரு தப்பும் இல்லை. இப்போ இதே படம் ஒரு வேலை கமலஹாசன் சாராக இருந்தால் சமாளிக்கலாம். வேற ஒரு ப்ரொடியூசராக இருந்தாங்கன்னா அந்த படம் அங்கே ரிலீஸ் பண்ணால் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பார்ட் ரிலீஸ் பண்ண முடியாமல் போக ஒரு சுச்சுவேஷன் வருது. இன்றைக்கி சமூகம் அப்படின்னா ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை இருக்குது. எங்கே சண்டை போடலாங்கிற மாதிரியே காத்துட்டு இருக்காங்க. அதனால இது போல விதிகளில் முரளி சாருக்கு தெரியும். உண்மையாகவே டைரக்டர் பேசும்போது சொன்னார், உதய பேசும்போது சொன்னாங்க, ஒரு பட்ஜெட் போட்டு ஒரு பிளான் பண்ணி இந்த படத்தை பட்டிருக்கோம். தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் கேஎஸ்ஆர் இருக்காங்க, பல்வேறு முறைகள் நம்ம முயற்சி பண்ணியிருக்கோம். நாங்கள் டைரக்டர்ஸ் யூனியனில் டைரக்டர் கையெழுத்து வாங்கியிருக்கோம். நீங்கள் போட்ட பட்ஜெட் படி, நீங்கள் போட்ட பிளான் படி படம் முடிக்காமல் எக்ஸஸ் பண்ணிங்கன்னா உங்கள் சம்பளத்துலேருந்து நாங்கள் பிடிச்சிப்போம் அப்படின்னு தயாரிப்பாளர்கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறாங்க. இது இந்த 50 வருஷ சினிமாவில் நடக்காத ஒரு விஷயம். இதுக்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்து தமிழ் சினிமாவும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களும் நல்லா இருக்கும். நாங்கள் பல்வேறு விதமாக முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் முரளி சார் இருக்கிறதாலும், முரளி சார் கூட இருக்க அவங்க நண்பர்கள் இருக்கிறதாலும், அழகன் தமிழ்மணியோ, கமலகண்ணனோ, செந்தாமரையோ, பன்னீரோ எல்லாரும் இருக்கீங்க. நீங்கள் அதாவது ஒரு பிரச்சனையை வரும்போது நம்ம வீட்டில் கூட பிரச்சனை பெருசாக இல்லாமல் எந்த வீடும் இருந்ததில்லை. அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம்னு நினச்சா அது நல்லா இருக்கும். ஆனால் பிரச்சனை வரும்போது இப்போ ஒரு தயாரிப்பாளர் திருப்பதி பிரசாத் கிட்ட சொன்னோம், சார் இது மாதிரி நீங்கள் லெட்டர் கொடுக்கணும் சார். என்ன சார் 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் தானே சொன்னீங்க ப்ரொடியூசர் கவுன்சில் லெட்டர் இருந்தால் தான் ஷூட்டிங் வரும்னு சொன்னீங்க, இன்னைக்கு ப்ரொடியூசர் கவுன்சில் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி தான் சூழல் அன்னைக்கு எந்த கட்சிக்காக வேலை செஞ்சு அதே கட்சியால் கைது செய்யப்பட்டார், அழகப்பட்டார். அது மாதிரி எந்த சங்கத்துக்காக வேலை செஞ்சோமோ அதே சங்கம் எங்களை பயன்படுத்திக்கல, எங்களுக்கு முரண்பாடான நிலையில் இருக்காங்க. அது சரி பண்ணால் இந்த இண்டஸ்ட்ரியில் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். பல மேடையில் சொல்லியிருக்கேன். நீ முரளி சார்கிட்ட வேறு மேடையில் வச்சே சொன்னேன், நீ கேஆர் சார் இருக்கும்போது சொன்னேன், சார் இது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனைகளுக்கு ஆப்ரேஷன் தேவையா இல்லை சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு மருந்து தேவையா நீங்கள் முடிவு பண்ணீங்க. அந்த வகையில் முரளி சாருக்கு இந்த மேடையில் ஒரு ரெக்வஸ்ட். அதனால் நான் என்ன சொல்ல வரணும்னா,
எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் உங்களோடு பேசி அந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்கவே சம்மேளனம் விரும்புகிறது. அது இந்த மேடையில் சம்மேளனத்தின் சார்பாக தயாரிப்பு சங்க தலைவர் நண்பராக இல்லை, தயாரிப்பாளர் சங்க தலைவராக உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த மேடையை கொடுத்த நம்ம உதயாவுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நன்றி.